வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த உலகத்தில் நாம் மேல் தெரியும் ஒளி, அதுக்கு அடியில் மறைந்திருக்கும் இருள், அது நமக்கு தெரியும் என்பது இல்லை. ஆனால் எல்லா இருளும் பயப்பட வைப்பது இல்லை. சில இருள் வரலாற்றை சொல்லுவது, சில இருள் இரகசியத்தை மறைக்கிறது, சில இருள் ஆன்மாவை உடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் இன்று நாம் பேசப் போகிறோம். நாகா பாலத்தின் இருள் உண்மைகள். இது ஒரு சாதாரண பாலம் அல்ல. இது ஒரு கதையாலான பாலம், ஒரு நம்பிக்கையாலான பாலம், ஒரு சாபத்தாலான பாலம், ஒரு உயிர்களாலான பாலம். அதுதான் நாகா பாலம். இந்த பாலத்தை கடந்து செல்லும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு கேள்வியோடு போவாங்க. இங்கே என்ன நடக்குது? இந்த வீடியோவில் நாகா பாலத்தில் நடந்த உண்மை சம்பவங்களையும், அதை சுற்றி பரவும் இருள் கதைகளையும், அதன் பின்னால் மறைந்திருக்கும் வரலாற்றையும் மிக ஆழமாக மர்மம் நிறைந்த முறையில் உங்கள் முன்னால் வைத்து பேசப்போகிறோம். நாகம், இந்த ஒரு சொல் கேட்டவுடன் தமிழர்களின் இதயத்தில் கலக்கும் உணர்வு பயம் மட்டுமல்ல. அது ஒரு மரியாதை, ஒரு பழமை, ஒரு மாயம், ஒரு சக்தி. தமிழகத்திலே நாகத்தை ஒரு சாதாரண பாம்பாக பார்க்க மாட்டாங்க. அது ஒரு தெய்வம், ஒரு குலம், ஒரு காவலர். பழந்தமிழர் காலத்தில் இருந்து ஒரு தனிப்பட்ட பழங்குடி, அவர்கள் பெயர் நாகர் குலம். இந்த குலம் தங்களுடைய தெய்வமாக நாகத்தை வைத்திருந்தது. அவர்களின் வீடுகளின் முன்னால் நாகச் சின்னங்கள், அவர்கள் கோயில்களில் நாகத் தோட்டங்கள், அவர்கள் வாழ்க்கையில் நாகம் ஒரு உயிரல்ல, ஒரு சக்தி. நாகர்களின் வாழ்வு எது? நதிக்கரைகள், அடர்ந்த காடுகள், குகைகள். அது நாகங்களுக்கு புனித நிலம். அதனால்தான் இந்த குலம் நதியை கடக்க ஒரு சிறிய மரப்பாலம் கட்டினாங்க. அந்த பாலத்திற்கு அவர்கள் தங்கள் தெய்வத்தின் பெயரை வைத்தார்கள். அந்த பெயர் பின்னால் புராணங்களாகி, மக்களின் கற்பனையாகி, குருதி கதைகளாகி நமக்கு வந்தது. அதுதான் நாகா பாலம். வரலாறு சொல்லுவதை விட புராணங்கள் சொல்வதில் ஒரு விசேஷம் இருக்கு. வரலாறு உண்மையை எழுதும், புராணம் உண்மையை மறைக்கும். அதுக்குள்ளே ஒரு மர்மத்தையும் சேர்க்கும். நாகா பாலம் பற்றிய கதைகள் நாகர் குலத்தை மட்டும்னு சொல்ல முடியாது. இந்த பாலத்தை புராணங்களே சோதனை வழின்னு சொல்கிறது. மகாபாரதத்தில் ஒரு வரி இருக்கு, நதி கடப்பது வாழ்க்கை கடப்பது போல். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நதியை கடக்கும் பொழுது அவன் ஒரு பழைய வாழ்க்கையை தாண்டி ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நுழைகிறான் என்று. ஆனால் நாகா பாலம் ஒரு மாற்றம் மட்டுமல்ல, ஒரு சாபத்தையும் குறிக்கிறது. பழைய புராணங்களில் நாகங்களை தொந்தரவு செய்த மனிதர்களின் வாழ்க்கை முழுக்க சிக்கலாக வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. இது உண்மையா, சர்ச்சையா, நம்பிக்கைதானா? ஆனால் அந்த நம்பிக்கையால் தான் ஒரு புராணம் உருவானது. ஒரு நாக்கை கொன்றவர், அவரது குலத்துக்கு நவ ரசத்திலேயே கேடு. அந்த சாபத்தை நிறுத்த ஒரு வழி மட்டும், நதிக்கரையில் நாகத்தின் பெயரிலான ஒரு பாலம் கட்ட வேண்டுமாம். அந்த பாலம்தான் இன்று கதைகளின் மையமாக திகழும் நாகா பாலம். நதிக்கரையில் நின்ற அந்த பாலம் முதல் பார்வையில் சாதாரணமாக தெரியும். ஆனால் இரவு நேரத்தில் அதை பார்த்தாலே உள்ளே ஒரு விளக்கம் தர முடியாத உணர்வு வரும். ஏதோ யாரோ தொலைவில் நம்மை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு உயிர் அந்த பாலத்தில் நடந்து போன மாதிரி. காற்று இல்லாத நேரத்தில் கூட மெல்லிசை போல ஒரு ஒளி வரும். இந்த ஒளி மனிதன் உருவாக்கியது அல்லன்னு கிராமக்காரர்கள் சொல்லுகிறார்கள். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாகர்குலம் விட்டு சென்ற ஒரு சுருக்கம் கிடைச்சது. அந்த சுருக்கத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரு வரி, நீர் கடக்கும் இடத்தில் நாகத்தின் கண்கள் விழிக்கும். அந்த வரியை படிக்கும் பொழுது அறிவியல் மனிதர்கள் சிரிச்சாங்க. ஆனால் மக்கள், அவர்கள் நம்பினாங்க. இந்த பாலத்தில் இரவு நேரங்களில் சில நிழல்கள் நகரும். அவை மனித நிழலா அல்ல நாகத்தின் ஆவியா யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நிழல்களை கண்டவர்கள் அது ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாங்க, அந்த கண்கள் சாதாரண கண்கள் அல்ல. இதுவரை நீங்க கேட்டது புராணங்களின் கதை, வரலாற்றின் கதை,
நம்பிக்கையின் கதை. ஆனால் இனிமேல் நாம சொல்லுவது அதுக்கப்புறம் இருக்கும் இருள் கதைகளுக்குள். இந்த பாலத்தில் நடந்த 3 சம்பவங்கள் இன்னமும் மக்களை பயமுறுத்துது. இந்த 3 கதைகள் உண்மையா இல்லையா யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த கதைகளால் தான் நாகா பாலம் ஒரு பயத்தின் பெயர் ஆனது. தயார்தானே? அடுத்த கதை கொஞ்சம் கனமானது. நாகா பாலத்தில் நடந்த முதல் இருள் கதை ஒரு சிறுவனால் தான் ஆரம்பிக்கிறது. அவன் பெயர் கார்த்திக். வயசு வெறும் 10. ஒரு மாலையில் அவன் நதிக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு மரக்குச்சி. தண்ணீரில் மிதந்து வந்த ஏதோ ஒன்றை தட்டினான். அது ஒரு நாகம். அந்த நாகம் பலவீனமாக ஓய்ந்து கிடந்தது. ஆனால் குழந்தை மனசு எதை விளையாட்டுன்னு நினைக்கிறதோ அதுதான் நடந்தது. அவன் அந்த நாகத்தை தட்டினான், தள்ளினான். குச்சியால் தட்டி கலக்கியவன் சில நிமிடங்களில் அந்த நாகம் அசையாமல் போச்சு. அந்த நிமிஷம் வரை மகிழ்ச்சியாக இருந்த ஒரு சூழல் ஒரு விசித்திர அமைதிக்குள் மூழ்கிச்சு. அவன் வீட்டுக்காரர்கள் சொன்னாங்கள், இது நல்லதில்லை, நாகம் ஒரு புனித உயிர், இதை காயப்படுத்தினால் அது சாபம் கொடுக்கும் என்று. அதையெல்லாம் குழந்தை மனசு எங்கே புரிஞ்சுக்கும்? ஆனால் அதே இரவு முதல் கார்த்திக்கின் வாழ்க்கையில் சில விசித்திர சம்பவங்கள் ஆரம்பமாயின. காரணமில்லாமல் கஞ்சி போல குரல், தூங்கும் பொழுது ஏதோ நிழல் நெருங்குவது போல கனவுகள், இரவு வீட்டின் புன்புறம் உஸ் உஸ் என்ற ஒலி, நதிக்கரையில் மெல்ல நகரும் ஒரு கருப்பு நிழல். ஒரு வாரம் கழித்து கார்த்திக் உடல் பலவீனமாயிற்று. மருத்துவருக்கு காரணமே தெரியவில்லை. கிராம மூதாதையர்கள் சொன்னது, அந்த நாகத்தின் ஆவி அமைதியாக இல்லை, அது இன்னும் பாலத்திலே சுற்றித் திரிகிறது என்று. அவர்களின் ஆலோசனையை பின்பற்றி நாகத்தின் நினைவாக அந்த இடத்தில் ஒரு சிறிய பாலம் கட்டப்பட்டது. அப்படித்தான் நாகா பாலம் முதல் முறையாக உருவானது. இன்றும் அந்த குடும்பத்தினர் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவாங்க. இரவு 1 மணிக்கு பாலத்தருகில் நின்றால் சிறு மனிதன் போல ஒரு மெலிந்த குரல் கேட்கும். அது கார்த்திக்கா அல்ல அவன் காயப்படுத்திய நாகத்தின் ஆவியா? யாருக்கும் பதில் இல்லை. 2வது, குடைப்பிடித்த பெண். இந்த பாலத்தில் நடந்த 2வது கதை மழை இரவுகளின் போது மட்டுமே வெளிப்படும். பாளையக்காரர் காலத்தில் அருகில் இருந்த கிராமத்தில் ஒரு இளம் ஜோடி இருந்தாங்க. அவர்களுக்குள் காதல். ஆனால் அந்த காதலை உலகம் அனுமதிக்கவில்லை. ஒரு இரவு மழை கொட்டிய போது அவர்கள் ஓடி வந்தது இந்த நாகா பாலத்துக்குள். பெண் அவள் கையில் ஒரு கருப்பு குடை, ஆண் கையில் ரத்தம் சொட்டிய காயம். அவர்களை துரத்தியவர்கள் பாலம் கடந்து வரை தான் வந்தாங்க. அது கூட அவர்களால் முடியவில்லை. அந்த ஜோடி இன்று வரை எங்கே போனாங்க என்பதை யாருக்கும் தெரியாது. அந்த இரவில் அவர்கள் மறைந்தார்கள். அடுத்த நாள் பாலத்தின் ரயில்களில் மட்டும் ஒரு கிடை கிடைத்தது. அப்பொழுது கிராம மக்கள் அதை கல்வர்களின் வேலைன்னு நினைச்சாங்க. ஆனால் பல ஆண்டுகள் கழித்து மழை நேரங்களில் பாலத்தில் நடமாடும் ஒரு பெண் நிழல் பார்க்கப்பட்டது. குடை பிடிச்சு தலையை கீழே வச்சு சிறிது மெதுவாக நடந்து போகும் ஒரு வடிவம். அதை கண்டவர்கள் சொல்வாங்கள், அவள் முகம் தெரியாது, ஆனால் அவள் கண்கள் மட்டும் வெளிச்சமாக தெரியும். இந்த கதை இன்றும் கிராமத்தில் அதிகமாக பேசப்படும் மர்மம். 3வது, பணியாளர்களின் நிழல்கள். நாக பாலத்தின் 3வது கதை இந்த பாலத்தை கட்டிய பணியாளர்களோடு தொடர்புடையது. பாலம் கட்டி கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு இரவில் குளிர்காற்று அடிக்கும் பொழுது பழைய மரம் உடைந்து 2 தொழிலாளர்கள் கீழே விழுந்தாங்க. அந்த நிமிஷம்தான் அவர்களின் உயிர் பிரிந்தது. அவர்களின் இறப்புக்கு பிறகு அதிகமான விசித்திரங்கள் நடந்தன. இரவு நேரங்களில் கருப்பு நிழல்கள், ஒரே ஓசையோடு எங்கிருந்தோ வரும் டாக் டாக் என்று கட்டமான சத்தம், மணற்காட்டில் யாரோ காலடி சுவடு மாதிரி மண்ணில் உருவாகும். இரவு 2 மணிக்கு பாலத்தில் தனியாக நின்றால் 2 நிழல்கள் பக்கத்தில் நிற்பது போல உணர்வு. பாலத்தின் அருகில் உள்ள கிராமத்தினர் சொல்லுவது, அவர் இருவரும் இன்னும் வேலை முடிக்கலன்னு அந்த பாலத்திலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று. இப்படி ஒரு பாலத்தில் 3 மர்ம கதைகள். இவை உண்மையா, கற்பனையா? யாராவது சும்மா கற்பனை சேர்த்த கதைகளா? அதை நாம் 2 கதைகளை நீங்கள் கேட்டீங்க. ஆனால் 3வது கதை இந்த பாலத்துக்கே ஒரு பெயர் கிடைக்கச் செய்தது. இந்த கதை பயம் மட்டும் அல்ல, வருத்தமும் இருக்குது, இழப்பும் இருக்குது, ஒரு மர்மமான உண்மையும் இருக்குது. 10 வருடங்களுக்கு முன் கிராமத்தில் ஒரு 5 வயது பையன், அவனுடைய பெயர் அருண். அவன் பிளேஃபுல் இன்னசென்ட் பாலகன். அருகே தினமும் விளையாடுவான். பாலம் அருகே தினமும் விளையாடுவான். ஒரு மாலை மழை வரப்போகிற மாதிரி இருட்டுற நிறைந்த வானம்.
புயலுக்கு முன்னாடி வரும் அந்த விசித்திரமான அமைதி. அந்த நேரத்தில் அருண் வீட்டிற்கு அருகே இருந்ததும் அவன் அம்மா சாப்பிட அவனை அழைத்தார்கள். அருண் தெரியாம போயிட்டான். அவரை எல்லா இடத்திலும் தேடினாங்க. ஆனால் கடைசியாக பாலத்தில் இருந்து கால் சத்தம் கேட்குது. ஆனால் அது குழந்தை சத்தம் அல்ல. ஓடினாங்க, பாலத்துக்கு போனாங்க. அங்கே அருண் இல்லை. ஆனால் இருந்தது என்ன தெரியுமா? பாலத்தின் நடுவில் சின்ன சின்ன உலர்ந்த பாம்பினுடைய தோள்கள். அந்த நாளுக்கு அடுத்த நாள் அருணின் அம்மா ஒரு விசித்திரமான சம்பவம் சொன்னாங்க. அருண் படுக்கும் அறை ஜன்னலுக்கு வெளியே இரவு 2 மணிக்கு யாரோ சிறிய பாதங்கள் ஓடுற சப்தம். அது மண்ணில் ஓடுற சவுண்ட் இல்லை, பிரிட்ஜில் ஓடுறது போல படாக் படாக். அவள் பயந்தாங்க. வெளியே பார்த்தா யாரும் இல்லை. அடுத்த 3 நாட்களும் அதே சத்தம். ஒரு நாள் அவங்க சொன்ன மாதிரி ஒரு வரி இன்றைக்கும் கிராமத்தையே அதிர்ச்சியில் வைத்திருக்கு. அவங்க சொன்னது, அருண் வாழ்ந்திருக்காரு, ஆனால் மனிதனாக இல்லை. அவங்க ட்ரீமில் தான் இல்லை, நிஜத்தில் பார்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன லாஸ்ட் லைன், அவனுடைய கண்கள் மனித கண்கள் இல்லை. இந்த கதை பரவிய பின் மாலைக்கு பிறகு யாரும் அந்த பாலம் அருகே போனதில்லை. முன்பு ஒரு நாளும் பயன்படுத்தின பாலம் இப்பொழுது மாலை 6 மணி ஆகும் முன்னாடியே வெறிச்சோடிதான். ஒரு காற்று கூட இல்லாத நேரத்தில் அந்த பாலத்தில் எப்பவும் ஒரு விஷயம் மட்டும் நடக்கும். பாலம் சற்றே அதிரும், யாரோ எட்டி பார்த்தால் நடக்கிறது போல. கிராமத்துக்கு வந்த சில ஆய்வாளர்கள் இது ஹாலுசினேஷன், வைப்ரேஷன், அக்வஸ்டிக்ஸ் விளக்கினாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் விளக்க முடியல. காலடி சத்தம் வரும் நேரத்தில் வாட்டர் லெவல் எப்பொழுதும் எக்ஸாக்ட்லி 3 இன்ச்சஸ் உயருது. இந்த சயின்ஸ் ரூலுக்கும் மேட்சும் இல்லை. இந்த 3 கதைகள் நம்ப முடியாதவையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதைகள் சொல்லும் ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஒரு பாலம் சில நேரங்களில் ஒரு வழி மட்டும் அல்ல, அது ஒரு எல்லை. மனித உலகத்துக்கும் நம்ப முடியாத இன்னொரு உலகத்துக்கும் இடையிலான எல்லை இன்னும் இருக்கு. இந்த நாகா பிரிட்ஜ் பற்றி சொல்லுவது மட்டுமல்ல. 3 கதைகளை நீங்க கேட்டீங்க. ஆனால் இந்த நாகா பாலம் கதைகளால் மட்டும் உருவான பயம் அல்ல. இங்கே அதை பயன்படுத்துகிற ஆசாரியர்களுக்கும் திரு போகும் பயணிகளுக்கும் இரவு காவலாளிகளுக்கும் வெறுமென சொல்வதற்கு முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கு. நாகா பாலத்திலிருந்து 800 மீட்டர் தூரத்தில் ஒரு சிறிய நாகா புடையரசு கோவில் இருக்கு. அங்கு பணியாற்ற ஆசாரியர் ஒரு நாள் மாலை பூஜை முடிஞ்சு பாலம் அருகே போயிருக்காரு. அவங்க சொன்னது, பாலத்தில் யாரும் இல்லை, ஆனால் நான் மந்திரம் ஜபிக்கும் பொழுது என்னோட குரலை கேட்டு யாரோ பதில் சொல்கிற மாதிரி ஒரு மெல்லிய ஒலி வந்தது. அதோடு சேர்ந்து மரங்களே இல்லாத இடத்தில் ஏதோ நிழல் நகரது போல. ஆசாரியர் ஒரு வரி சொன்னார், அது மனித நிழல் அல்ல, நம்மை விட பழமையான ஒரு உயிரின் நிழல். கோயிலுக்கு வந்து போகும் சில ட்ராவலர்ஸ் பல முறை இதே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இரவு 9:30க்கு வந்தவர்கள் பாலத்துக்கு நடுவில் நின்றாலே கீழே ஓடும் நதி சாதாரண சத்தம் இல்லை, ஏதோ மூச்சு எடுக்கிறது போல. ஒரு பயணி சொன்னது, நதி என்னை கவனிக்குது போல இருந்தது. அந்த நேரத்தில் அவனோட பாதத்துக்கு கீழே பாலம் சற்று அதிர்ந்தது. அவன் ஓடிக்கிட்டே போயிருக்கான். கிராமத்தில் யாரும் இதை உண்மையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு ரகசிய பூஜை இன்னும் நடக்குது. அதை கிராமத்து மூத்தவர்கள் மட்டும்தான் செய்கிறாங்க. அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பாலத்தின் அடியில் இருக்கும் கல்லில் ஒரு சின்ன பொன்னால் ஆன பாலை ஊற்றுவாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் நம்புகிறது பாலத்துக்கு கீழே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திக்கே அந்த பூஜை முடியும் பொழுது பாலத்தின் கீழிருந்து சிறிய காற்று எழுந்து மேலே வரும். நதியும் சில வினாடி சத்தம் இல்லாமல் போய்விடும். இதுக்கு எந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. பாலத்தை ராத்திரி பாதுகாக்கும் ஒரே காவலர் 3 மாதம் வேலை செய்தார். அவர் செய்த லாஸ்ட் டியூட்டி அவரே சொன்னார். அவர் ரொட்டீனாக செக் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அவருக்கு கண்ணுக்கு பட்டது ஒரு பளிச் வெள்ளை கண்கள் நதி கரையிலிருந்து மேலே பார்த்து கொண்டிருந்தது. அவர் பேச முடியாமல் ஸ்டோனாக நின்று விட்டாராம். நிமிடம் 2 ஆன பிறகு அந்த கண்கள் மறைந்தது. அவர்கள் அடுத்த நாளே அந்த ஜாபை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டார். அது மனித கண்கள் அல்ல, அது யாரோ எதிர்பார்த்தது போல. இவையெல்லாம் 4 பேர் சொன்ன அனுபவம் அல்ல. இங்கே வருபவர்கள் பலரும் இதே சொல்லுகிறார்கள். நாகா பாலம் ஒரு வழி மட்டும் அல்ல, அது ஒரு எல்லை. நம்மை கடந்து நின்றிருக்கும் உயிர்கள் மற்றும் ஆற்றல்களின் எல்லை. நாகா பாலத்தின் கதைகள் பயமாக இருக்கலாம், மர்மமாக இருக்கலாம். ஆனால் விஞ்ஞானிகள் சொல்வது வேறே ஒரு ஆங்கிள். அவர்களுடைய கருத்து, பாலத்தின் அதிர்வு, நீரின் பிரஷர், சாயில் செட்டில்மெண்ட்,
காரணமாக நடக்கலாம். இரவு நேர ஃபுட் ஸ்டெப் சத்தம், சவுண்ட்ஸ், டெம்பரேச்சர் டிராப் காரணமாக உடன் ஆர் அயன் பீம்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது. ரிவர் பிரேத்திங் எஃபெக்ட், விண்ட் டியூனல்ஸ் உருவாகும் பொழுது வாட்டர் சர்ஃபேஸ் அன்ஈவன் சவுண்ட் கொடுக்கலாம். ஒயிட் க்ளோயிங் ஐசஸ், ரிஃப்ளெக்டட் லைட் ஆர் ஆப்டிக்கல் இல்யூஷன். ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு வரி மட்டும் முழு மிஸ்ட்ரியை கவர் பண்ணவில்லை. அவர்கள் சொன்னது, இந்த எல்லா விளக்கங்களும் பாசிபிளான ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்மிடம் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அது என்னன்னா, அந்த பிரிட்ஜ் அருகே அளவு குறைவான ஸ்னேக்ஸ் கூட இல்லை. ஆனால் ஸ்னேக் சேல்ஸ் எப்படி தோன்றுகின்றது? ஒரு வேறு கதை சொல்லுகிறது. நாகக்குளம், மண், நீர், மரம், காற்று எல்லாத்தையும் அர்த்தமாக பார்க்கும் ஒரு பழைய மக்கள். அவர்களுக்கு பிரிட்ஜ் என்பது வெறும் வழி அல்ல, அது ஒரு பிரவேசம், ஒரு கேட்வே. அவர்கள் நம்புகிறது ஒவ்வொரு பாலத்துக்கும் ஒரு நேர்மையான ஆவி காப்பாளன் அல்லது ஒரு எச்சரிக்கை சக்தி இருக்கு. நாககுலத்தினர் வைத்த ரகசிய சாபமும் அதை நீக்கும் பூஜையும் இந்த இடத்துல நடந்திருக்கலாம். குழந்தையின் கதைகள், கண்களின் காட்சிகள், நிழல்கள், அவை எல்லாம் ஒரே சொல்லில் சொல்லுகிறது, இங்கே இன்னும் ஒரு பழைய ஆற்றல் உயிரோடு இருக்கிறது. ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறே ஒரு உண்மையை சொல்லுகிறது. பாலம் என்பது எப்பொழுதும் ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட். நம்முடைய மனதில் கூட ஒரு சந்தேகத்திலிருந்து ஒரு நம்பிக்கைக்கு போகிறது, அது கூட ஒரு பாலமே. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சொல்லுகிறது, பாலங்களின் கீழ் எனர்ஜி ஸ்டாண்டிங் வேவ்ஸ் உருவாகும். அது சில சமயம் ஹியூமன் சென்ஸுக்கு அறிய முடியாதபடி செயல்படும். வாட்டர் ப்ளஸ் ஏன்ஷியன்ட் லேண்ட் வைப்ரேஷன் சேரும் பொழுது நம்மால் நார்மலாக டிடெக்ட் பண்ண முடியாது. சப்ஸ்டெல் எனர்ஜிஸ் உருவாகும். இங்கு நடந்த சம்பவங்கள் ஒரு லைஃப் ஃபோர்ஸ் அல்லது ஒரு பழைய நாக ஆற்றல் இன்னும் இருக்கலாம்னு சொல்லுது. அது தீயும் இல்லை, அது காப்பு. ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் நாகா பிரிட்ஜ் ஒரு அங்கீகரிக்கப்படாத தெய்வீக இடம். நாகா பாலம் நாம் கேட்ட கதைகளில் மட்டும் இருப்பதல்ல, அது நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறது. நாம் பார்க்காத உலகம் நம்முடன் பக்கத்திலேயே இருக்குதா? நாம் புரியாத உயிர்கள் நம்மை புரிஞ்சிருக்கிறதா? அல்லது நம்மை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? இந்த பாலம் ஒரு பயம் அல்ல, ஒரு நினைவுபடுத்துதல். அந்த நினைவு என்னன்னா, இந்த உலகம் காட்டினதை விட காட்டாதது தான் அதிகம். நாகா பாலத்தின் இருள் கதைகள் உண்மைனா புராணமா மனித கற்பனையா யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, அந்த பாலத்துக்கு இரவு நேரத்தில் அங்கே அருகே போகும் யாரும் ஒரே ஒரு ஃபீலை மட்டும் சொல்கிறாங்க, யாரோ நம்மை கவனிக்கிற மாதிரி இருந்தது. நன்றிகள் பல.